இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாரி இருந்தேனா, சரி மொபைல்ல வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்த அலட்சியத்துல டைம் போனதே தெரியல. டைம் கடகடன்னு ஓடிடுச்சு. பார்த்தா 12:30 சமைக்கவே இல்ல. நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேனா, ஹஸ்பண்ட் சாப்பிட வந்துருவாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். ஒரே ப்ரெஷரு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்தேனா, வெஜிடபிள்ஸ் பீன்ஸும், கேரட்டும் இருந்துச்சு. சரி பீன்ஸ், கேரட்ட போட்டு தக்காளி சாதம் மாரி ஒன் பாட் ரைஸா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஒன் பாட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட் டிஷ் என்ன செய்யலான்னு பார்க்கலான்னு பார்த்தா 1:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது ரெடி பண்றதுக்குள்ள டைம் ஆயிடும். ஹஸ்பண்ட் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சு. காலிஃப்ளவர்ல சில்லி மாரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணும்போதே அதுக்குள்ள புழு இருந்துச்சா, எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. சின்ன பிள்ளையில எங்க அம்மா சொல்லுவாங்க, அதுக்குள்ள காலிஃப்ளவருக்குள்ள புழு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலவே நான் காலிஃப்ளவர் சாப்பிடாம இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். கட் பண்ணும்போதே புழுவ பார்த்துட்டேன். சரி இப்ப சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ரெடி பண்ணும்போதே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததுக்குள்ள எப்படியோ ரெடி பண்ணி சாப்பாடு குடுத்தாச்சு. புடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.